எஸ்பிஓ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் டிசம்பர் 20 நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே 2 ஆடியோ போட்டிருந்தாப்பி. அந்த ஆடியோ எல்லாமே நீங்கள் கேட்டிங்களா இல்லையான்னு தெரியல. அப்படி யாராச்சும் நீங்கள் கேட்காம இருந்தால் முதல்ல எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் டெலிகிராமில் போய்ட்டு அந்த ஆடியோவை கேளுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு எஸ்பிஓவில் நீங்கள் சப்போஸ் ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்க, இல்லை வித்ட்ரா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டு எப்போ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சங்கர் சார் அந்த ஆடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் ஓகேங்களா, நீங்கள் டைரெக்டாக எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் போய்ட்டு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அவர் 30 மினிட்ஸ் பேசியிருக்காரு. அதில் அவர் சொல்லியிருக்காரு எப்பப்போ யார் யாருக்கு அமௌண்ட்டு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சங்கர் சார். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேபி நாளையிலேருந்து, அதாவது இன்றைக்கி சண்டே, நாளையிலேருந்து மண்டேலேருந்து ஓகேங்களா ரீஃபண்ட். இப்போ ரீசெண்டாக உங்களோட ஃபார்ம்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க பார்த்தீங்களா, டவுன்லோட் பண்ணி உங்களோட அக்ரிமெண்ட் ஃபார்ம்லாம் நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணவங்களுக்குலாம் உங்களோட அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சங்கர் சார் சொல்லியிருக்காரு. பேமெண்ட் எல்லாமே நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். 1 by 1 உங்களோட யார் ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு 1 by 1 அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் யாரெல்லாம் நீங்கள் அக்ரிமெண்ட் ஃபார்ம்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாமே வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்லேருந்து அமௌண்ட் கிரெடிட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட எஸ்பிஓவில் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களோட அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கா இல்லையான்றது மாதிரி தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வித்ட்ரா கொடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே முடிச்சுட்டு அடுத்து வித்ட்ரா கொடுத்தவங்களுக்கு தான் உங்களோட அமௌண்ட்டை நாங்கள் லோட் பண்ணி விடுறோம். உங்களுக்கும் பேமெண்ட் கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சங்கர் சார். அதனால் எஸ்பிஐ சைடில் யாரெல்லாம் வித்ட்ரா கொடுத்தீங்களோ அவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிடக்ஷன் பற்றி சொன்னார் பார்த்தீங்களா, ப்ரொமோஷன் டீமில் மைக்ரோ டாஸ்கில் இருக்கவங்க 7,000 அபோவாக இருக்கிறவங்க எல்லாமே ஒரு டிடக்ஷன் அமௌண்ட் வரும். ஈக்விட்டஸ் இல்லை பை மோட் ஷாப்பிங்கில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் உங்களோட வேலெட்டில் அந்த அமௌண்ட் வந்து டெடிக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படி லாஸ்ட் வீக்கில். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது கன்ஃபார்ம் பண்ணுறோம். அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் டிடக்ட் ஆகுமா இல்லை அதை கேன்சல் பண்ணலாமான்ற ஒரு பிளானில் இருக்கிறோம். பட் இன்னும் எதுவுமே கரெக்டாக எங்களால் சொல்ல முடியாது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே இல்லைனா தேர்ஸ்டே நான் அதை பற்றி உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சங்கர் சார் சொல்லியிருக்காரு. அதனால் யாரும் பேனிக் ஆகாதுங்க, வெயிட் பண்ணுங்கள். ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு டிடக்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் சங்கர் சார். ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு 7,000 மேலே அபோவாக இருக்கிறவங்களுக்கு டிடக்ஷன் ஆகுமா இல்லை ஆகாதா அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் நாங்களும் இருக்கிறோம். பட் இன்னும் எங்கள் டீம் சைடு அது கன்ஃபார்ம் பண்ணலை. நாங்கள் கிளாரிஃபிகேஷன் வாங்கிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே இல்லை தேர்ஸ்டே நான் உங்களுக்கு அதை பற்றி அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் சங்கர் சார் அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக அந்த ஆடியோவில் கொடுத்துருக்கா அப்படி ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் டீம்லேருந்து சேல்ஸ் டீம் இல்லை சேல்ஸ் டீம்லேருந்து கூட ப்ரொமோஷன் டீமில் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு ஒரு சில பேர் கேட்டதுக்கு தான் சொல்லியிருக்காரு. அந்த ஆப்ஷன் நாங்கள் எனேபிள் பண்ணுவோமா இல்லையான்னு தெரியல. அப்படி எனேபிள் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் அதை பற்றி உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி பேங்க் டீட்டெயிலும் நியூ பேங்க் டீட்டெயில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். எனேபிள் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நியூ ஐடி இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இந்த பேமெண்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் புதுசாக நியூ மெம்பரை ஜாயின் பண்ணுறதுக்கான ஐடி நாங்கள் ஓப்பன் பண்ணுறது அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவோம். அதுவும் எப்போது நியூ மெம்பர்லாம் ஜாயினிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயம் எல்லாமே அந்த ஆடியோவில் சங்கர் சார் சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட கேட்கறத விட ஓகேங்களா, டைரெக்டாக டெலிகிராமில் நோட்டீஸ் போர்டில் போய்ட்டு சங்கர் சார் என்ன சொல்லியிருக்காரு ஏதுன்றதை பார்த்துட்டு உங்களோட டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சேல்ஸ் டீமில் அவங்களோட டாஸ்க்குக்கு எப்படி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சோ அதே மாதிரி ப்ரொமோஷன் டீம்லேயும் ஓகேங்களா மைக்ரோ டாஸ்கில் இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சங்கர் சார் சொல்லியிருக்காரு. அதனால் உங்களோட டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட அமௌண்ட்டை செக் பண்ணி பார்த்துங்க. நம்மளோட அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், டுடே டாஸ்க்கான அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சங்கர் சார் சொல்லியிருக்காரு. அதுவும் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தேங்க்யூ.